மன்மத லீலையில் வென்றவர் உண்டோ அப்படின்ற மாதிரி மன்மத குஞ்சாட்டம் விஜய் விஷால் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. டவுசரை கிழிச்சு விட்டு இன்னைக்கு விஜய் விஷாலை விஜய் சேதுபதி அவர்கள் ஓட விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை தம்பி பார்த்தீங்கன்னா வளையல் போடுறாப்புல, தங்க வளையல் கூட போட்டிருப்பார் போல இருக்கு. ஒரு 5 நிமிஷங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு அன்ஷிதாக்கு போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான பிறவி. அதாவது இந்த ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாரு மனசுக்குள்ள மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ இந்த நாய் திருந்தவே இல்லை. ஐ எம் ட்ரெண்டிங்கில் இருந்த காய்டா என்னை கொண்டு இங்கே விட்டுருக்காங்க, வெளியில் 6 படம் சைன் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் ஒரு வார்த்தையை கூட விஜய் சேதுபதி போட ஒரு ஒஸ்ட் கேப்டனோ ஏதோ ஒரு கேப்டன் அப்படின்ற மாதிரி போட்டாரு. அது உங்களுக்கு என்னன்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. பாத்தீங்கன்னா டவுசரை கிழிச்சு அனுப்பிச்சு விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இருக்கிற வரைக்கும் ஒரு 2 பொண்ணுங்கள்ட்ட பேசிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தாப்புல. தர்ஷிகா போனேன் அன்ஷு அப்படின்னு சொல்லிட்டு போனாப்புல. ஒரு கேப்டனா இருந்தா பயாஸ்டா நடந்துக்கிட்டா கூட ஓகே, ஒரு பொண்ணுக்காக மட்டும் நீ கேப்டனா இருக்க, நீ எதுக்குடா கேப்டனா இருக்க அப்படின்ற மாதிரி நாளைக்கு ரோஸ்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லணும். இன்னும் வெயிட் பண்ணியும் பார்க்கலாம். இன்னைக்கு பொறுத்தளவு அன்ஷிதாவெல்லாம் உண்மையிலே அவங்களாம் என்ன பேசுறதுன்னே அவங்களுக்கு தெரியல. அதாவது சரிங்க ஒன்றும் பண்ணுறதுக்குள்ள விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. ஜெஃப்ரி எல்லாம் வெளியில் வா உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயங்களா இருக்குது. இன்னைக்கு உண்மையிலே ஃபயர் மோடில் இருந்தார். இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு முத்துக்குமரனை ஏன் எதுவுமே கேட்கல அப்படின்னா, அவனுக்கு தனியாக நாளைக்கு தூக்கி பெண்டாக வச்சுருக்காங்க. அவனை கண்டிப்பாக நாளைக்கு வச்சு செய்ய போகிறானுங்க. சண்டே எபிசோடு ஃபுல்லாகவே முத்துக்குமரன் தானா. அதாவது நம்மளுக்கு தகவலும் அந்த மாதிரி தான் இருக்கு. குறும்படம்லாம் போட்டு காமிச்சு முத்துக்குமரனை அடிக்கிறதா வந்திருக்கு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இன்னைக்கு ஃபுல் எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷியாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி தான் இன்னைக்கு ஃபயர் மோடில் இருந்தார். எடுத்தோன்னே கேம் ஆரம்பித்து அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்காம எல்லாத்தையும் அந்த கை உடஞ்சதை பற்றி விசாரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக கேட்டுட்டு அங்கேயுமே ஒரு சில பேரை ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போயிட்டாரு. எடுத்தோன்னே இந்த கை உடஞ்ச விஷயத்துக்கு வந்துட்டாரு. அதாவது விஜய் விஷால ஒரு இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்கிறாரு, ஜெஃப்ரிக்கு உடஞ்சிருந்தா வீட்டில் கேட்டிருப்பாங்க, அப்போ ராணுவனா உனக்கு என்ன தக்காளி தொக்கா அப்படின்ற மாதிரி கேட்ட விதங்களாக இருக்கட்டும். என்னை பொறுத்த சௌந்தர்யா இன்னும் சப்புன்னு கூட அடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு இடத்துல அவர் பிஆர் விஷயத்தை மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்தார். அது எனக்கு தான் அப்படி தோணுச்சோ இல்லை உங்களுக்கு அப்படி தோணுச்சான்னு தெரியவே இல்லை. நீங்கள் பண்ணுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணிட்டு கியூட்டு அப்படின்னு சொல்லிடுவீங்க, உங்களை மக்கள் பார்த்துவாங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு இன்னொரு 2-3 இடத்துல நம்ம என்னதான் உன்னை திட்டினாலும் எது பண்ணாலுமே நம்மளுக்கு பிரயோஜனம் கிடையாது, உன் டீம் உட்காந்து வேலை பார்த்துரும், அதனால தேவையில்லமா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா கொஞ்சம் செல்ல தட்டின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் சோசியல் மீடியாவில் வர விஷயங்கள் எல்லாத்தையுமே மைனூட்டாக பார்க்குறாரு. ஏன்னா போன வருஷம் கமலஹாசன் அவர்கள் பார்க்காதனால தான் தலைவனை வச்சு செய்ன்னு செஞ்சாங்க. ஒரே ஒன் சைடாக போயிட்டு மாயா பிக் பாஸா அப்படின்ற மாதிரி போச்சு. ஆனால் இந்த சீசனில் விஜய் சேதுபதி அவர்கள் இல்லை நம்ம பார்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்த்தார். ஒரு 3 விஷயத்தை நான் குறிப்பிட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். அதாவது சாச்சனாக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, நான் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அது என்ன சோசியல் மீடியாவில் அவர் வந்த விஷயம் தான். அப்புறமேட்டு நான் யாரையுமே பேச விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் அவர் வந்த விஷயம் தான். இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு கை உடஞ்சது லெக்மன் டேர் ஆனது பார்த்தீங்கன்னா இல்லை, அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் ஃபுல்லாக பறந்துட்டு இருந்துச்சு. அது யார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நல்லாவே தெரியும். யார் அவனுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது யார், அவனுக்கு எந்த டீம் யாருக்கு உள்ள அவனுக்கு வாராகுது, யார் உள்ள அவன் நடிக்கிறான் ஓவரா சொன்னது, அவங்க தான் கேவலமான வேலையை பார்த்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதை மூக்கில் ஒட்டச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் சொன்னார், உங்களுக்கு எங்கே கிழிஞ்சிருக்கு அதுக்கான டீட்டெயில்டாக சொன்னார். என்னைய பொறுத்தளவு இந்த ஜெஃப்ரி பயலுக்கு ஏதாச்சும் கொடுத்துருந்துருக்கணும், ஒரு வார்னிங் கார்டாச்சும் கொடுத்துருக்கணும். முதல் முறை கிடையாது, 2வது முறையாக பண்ணுறான். அவன் விளையாண்டது ஃபுல்லாகவே அக்ரெசிவாக தான் விளையாண்டான். யாருக்கும் அடிபட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவன் பண்ணவே இல்லை. எவன் உடஞ்சான்னு எவன் இது பண்ணா என்ன, நான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி. இதுல ஸ்போர்ட்ஸ் மேனா வேற அவர் எதுல சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையான ஸ்போர்ட் மேன் அப்படின்னா கண்டிப்பாக முத்துக்குமரன் தான். அவர் கபடியில் ஏதோ ஸ்டேட்டோ நிறைய ஏதோ சொல்கிறாங்க, கபடி பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யாருக்குமே அடிபடக்கூடாது அப்படின்றத ரொம்ப கான்சியஸாக விளையாட்டார். அவரை சொல்லலாம், தம்பி எதில் போய் ஸ்போர்ட் இது பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. அவனை திட்டணும் அப்படின்லாம் தெரியவே நம்மளுக்கு இது கிடையாது. இவனை திட்டி நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. தம்பி உள்ளே பார்க்குற வேலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவா கேங்னு ஒன்று சுற்றுறது, அவனே போய் நாமினேட் பண்ணுறது, எப்போ பார்த்தாரு கேர்ள்ஸ் கூட சுற்றுறான்,
குத்துறான். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உங்கள் எலும்பு குத்துதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை அவன் உள்ளே பண்ணுறான். ஆனால் வந்து அவனை வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்லுக்குள்ளே வச்சிருக்க மாதிரி வேற மாதிரி கொண்டு போகிறானுங்க. அது எதுக்காண்டி பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஆனால் சோசியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு சில குரூப் வந்து அவனுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அவனை வந்து தனியாக கவனிச்சார். அப்புறம் அந்த கை உடஞ்ச மேட்டர் வந்து எல்லாத்துலேயும் கேட்டு முத்துக்குமரன் வந்து எல்லாருமே அவங்க வந்து ரெக்ரெட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அது ஏன் ஒருத்தருக்கு வந்து இப்படி ஆயிருச்சுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஏன் இப்படி பண்ணுறீங்க, அதாவது வலிக்கு பிடிக்காதவனா இருந்தாலும் அதை இது பண்ணல, ஏன் இப்படி இருக்கீங்க கேவலமா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அந்த டாஸ்க்குள்ளே போறாரு. இன்னைக்கு செம்ம ஸ்கோர் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சரிக்கு ஏகப்பட்ட கிளாப்ஸ். மஞ்சரியா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் எந்திரிச்சோன்னு எல்லாம் செம்ம கிளாப்ஸ். முத்துக்குமரன் இதை கட் பண்ணிடுவானுங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் ரெட் கார்பெட் விஷயம் வந்து மக்கள் அவங்களை ஏத்துக்கிறாங்கன்னு சொல்லி வந்து அதை பாராட்டின விதங்களை கை தட்டுறாங்க. அப்புறமேட்டு அன்சிதாவை போட்டு லெஃப்ட் ரைட்டு சார் எங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் தான் சார் ஓடி வருவோம். ஆனால் அன்சிதாவுக்கு ஒன்று கேப்டன் அன்ஷூன்னு இவன் ஓடி வரோம் சார். அதுக்கெல்லாம் விஜய் விசால்ட்ட அந்த மன்மதன்ட்ட ஒரு பதிலுமே இல்லை. இல்லை சார் நான் அட்ரஸ் பண்ணேன் சார், இல்லை சார் அதாவது அப்படி இன்னும் கொலையிறான். ஒரு வாரத்தை அவனால் பேச முடியல. அப்புறமே நீ ஏன்டா உன் டீமை வந்து காப்பாற்றுற விட்டு அந்த பொண்ணு பாவமாக சௌந்தர்யம் நிற்கிது, நீ ஏன்டா அடுத்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணி போனேன்னு கேட்டதுக்கு அதுக்குமே பதில் இல்லை. இவன் ஒரு பதில் சொல்கிறான், டப்பா ஒரு பதில் சொல்கிறாப்புல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் நாங்கள் ஒரு மோடில் இருந்தோம் சார், நாங்கள் இப்படி பண்ணலாம்னு நினச்சோம் சார், மஞ்சரி இதுலேருந்து எடுத்தோம் சார். அவன் எப்போயும் ஒன்று உருட்டுவான்ல, அவனுக்கு அது புரியாது, யாருக்குமே புரியாது. அந்த மாதிரி உருட்டிக்கிட்டு இருந்தான். சரி நீ ஒரு நிமிஷம் இருப்பா உட்கார் ரெஸ்டடு விஜய் விஷால் சொல்லுவார் பாருன்னு சொல்லிட்டு அவன் ஒன்று சொல்றான். அவன் வேற மாதிரி கதை சொல்றான். ஏண்டா நீங்க உங்களுக்காண்டி விளையாடவே இல்லையாடா? அதாவது அவர் விஜய் சேதுபதி என்ன சொல்ல வர்றாருன்னா கேவலமா இருந்துச்சுடா, ஆட்டத்தை கெடுத்துட்டீங்கடா நீங்க. ஒன்றும் இல்லைங்க, இவனுக்கு வந்து பிடிக்காத ஆள் கூட நீங்க விளையாண்டாதான் என்னடா உங்களுக்கு, பிடிச்ச ஆள் கூட சேஃபா விளையாண்டுக்கிட்டு இருக்குன்னு பாக்குறது எங்களுக்கு கேவலமா இருக்கு. ஒரு கூட்டணியை போட்டு தான் பாருங்களேன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. உண்மையிலே இந்த கேமை வேற மாதிரி கொண்டு போயிருந்திருக்கலாம். இவனுக்காக விளையாண்டுருந்தானுங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சூப்பரா இருந்திருக்கும். இவங்க கோட்டை வளர்ந்துகிட்டே இருந்திருக்கும். இந்த சௌந்தர்யா ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் போட்டிருக்கும். விஜய் விசாலும் அவர் சொல்றாரு 3 பேருமே நீங்க ஸ்ட்ராங்கடா, ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. இவனுங்க விளையாண்டுருந்தானுங்க அப்படின்னா கண்டிப்பா அன்சிதா டீம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வெளியில போயிருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அக்ரெசிவ் மோடா இருந்திருக்கும். முத்துக்குமர் இங்கிட்டு விளையாண்டுருப்பாப்புல, இங்கிட்டு அருண் இவனுக்கு கை கூட உடஞ்சிருந்திருக்காது. மேபி பாத்தீங்கன்னா வேற லெவல் கேமே வந்து வேற மாதிரி போயிருந்திருக்கும். கடைசியில யார் வேணா ஜெயிச்சிருந்திருக்கலாம். அவ்வளோ சுவாரஸ்யம் போயிருக்கும். இதை கெடுத்ததே பாத்தீங்கன்னா இவங்க டீம் தான். இவனுங்க தான் இந்த ஸ்ட்ராட்டஜியே போட்டது. அதாவது அன்சிதா டீமை வந்து அன்ஷுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேர் பண்ண ஆரம்பிச்சு. அப்புறமேட்டு இவனுங்க 2 பேர் அலைன்ஸ் போட்டு அப்புறமேட்டு பவித்ராவை கிட்ட போய் தடுத்து அன்சிதா கிட்ட வாக்குவாதம் இது பண்ணி அந்த கேமே அப்படி கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஃபைனலாக ஒரு விஷயம் சொன்னார், இன்னமும் நான் அவங்கள்ட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன்மாடா, எவ்வளோ தூரம் தான்டா சொல்கிறது, எல்லாம் பண்ணிடுறீங்க, வீக்கெண்டில் வந்துட்டு சாரி அப்படின்ற மாதிரி. முத்துக்குமரன் உனக்கு நான் தனியாக வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு எபிசோடில் அதை அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு ஒரு வலுவான கண்டென்ட் அப்படின்னா 2-3 கண்டென்ட் தான். இந்த வாரம் நடந்த விஷயங்களே 3 விஷயம் தான். முத்துக்குமரன் அது பண்ணாம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு நடந்த கண்டென்ட்டை ஒரு கண்டென்ட் இன்னைக்கு ஃபுல்லா வச்சு ஓட்டிட்டு நாளைக்கு வந்து அன்சிதா விஷயத்தை வச்சு ஓட்டியிருப்பாரு. ஆனா முத்துக்குமரன் நான் வந்து மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து விட்டு கொடுத்து மாத்திக்கிட்டான். அவனும் 2 கோடி சாரி கேட்டான். பிக் பாஸ் அவனை மதிக்க கூட மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான் சொன்னோம். அதனால வந்து இன்னைக்கு ஃபுல்லா இந்த கண்டென்ட்லாம் முடிச்சுட்டு இந்த கை பிரச்சனையை இது பண்ணிட்டு அந்த கேம் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த கேப்டன்சி டாஸ்க்ல தோத்தால பிக் பாஸ் வந்து வார்னிங் கொடுத்து இனிமேல் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, இதை கொண்டு போய் நாளைக்கு ஃபுல்லா வச்சு குறும்படம் போட்டு வச்சு முத்துக்குமரனை கிளிக்கிறதா வந்து நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம எடுத்தோடனே வந்து சௌந்தர்யாவை காப்பாத்துறாங்க. நாளைக்கு காப்பாத்திட்டு விட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. முத்துக்குமரனுக்காக முதல் குறும்படம் போட்டு எப்படி இது பண்ணு நாளைக்கு எபிசோடு ஃபுல்லா ஹைலைட்டு முத்துக்குமரன் தான். அவனுக்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்றான். ஆனால் வந்து ராணுவம் தேத்துறாப்பு, டே எல்லாத்துக்கும் சேர்த்தாண்டா சொன்னாங்க, ஏன்டா அப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல ராணுவ அவர்கள். இப்போ கிடைச்ச தகவல் படி அஃபிஷியலாகவே ரஞ்சித் அவர்கள் எலிமினேட் ஆகிட்டதா ஒரு நியூஸ் இருக்குது. டபுள் எவிக்ஷன் இல்லை, சிங்கிள் எவிக்ஷன் தான். ரஞ்சித் அவர்கள் எலிமினேட் ஆகிட்டாப்புல. 75 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கண்டென்ட் கொடுத்து பிக் பாஸை தூக்கி நிறுத்தின ஒரு ஆள் வெளியில் போகும்போது உண்மையிலே மனசு கஷ்டமாக இருக்குது. இப்படி கண்டென்ட் கொடுத்தாரு. எனக்கு அன்ஃபேர் எவிக்ஷன் தோணுது ரஞ்சித் எவிக்ட் ஆனது. உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு ரிவ்யூவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.